அன்பார்ந்த மாணவர்களே, நாங்கள் தரம் 6ஆம் ஆண்டுக்குரிய விஞ்ஞான பாடத்தில் அலகு 1ல் முதல் பகுதியை கடந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். அந்த வீடியோவை பார்த்து கொள்ளாத பிள்ளைகள் என்ன செய்யுங்கன்னா, இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி இதை அப்படியே நிறுத்தி வச்சுட்டு முதலாவது வீடியோ நீங்கள் பாருங்கள். அந்த வீடியோவில் தான் உயிர்ச்சூழலின் விந்தைகள் என்ற உங்களோட முதலாவது பாடத்தில் முதல் அலகில் உயிரங்கின்றா என்ன, அது சூழல் வகை வகையான சூழல்கள் என்னென்ன காணப்படுது, அங்கே வாழ்கின்ற இந்த உயிரங்கிகள் எத்தனை வகையாக நம்ம பிரிக்கிறோம், அதில் தாவரங்கள், விலங்குகள், நுண்ணங்கிகள் அப்படின்னு சொல்லி 3 வகைகள் இருக்குது. இதெல்லாம் நாங்கள் முதலாவது வீடியோவில் பார்த்தோம். அதுக்கு பின்னாடி அந்த தாவரங்கள், விலங்குகள், நுண்ணங்கிகள் இந்த 3 வகையான அங்கிகளும் காட்டக்கூடிய அடிப்படையான சிறப்பியல்புகள் என்னன்னு பார்த்தோம். அதில் நம்ம சுவாசம், வளர்ச்சி, அசைவு, இனப்பெருக்கம், போசனை, இப்படியான பல்வேறு விதமான சிறப்பியல்புகளை உயிரங்கிகள் காட்டுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அப்போ முதல் வீடியோவை பார்த்து கொள்ளாதவங்க யாரும் இருந்தால் அந்த வீடியோ பார்த்துட்டு 2வது வீடியோவுக்கு வாங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, உயிரங்கிகள் காட்டக்கூடிய அந்த சிறப்பியல்புகளில் எப்படி வளர்ச்சி உயிரங்கிகளோட சிறப்பியல்போ, அதே மாதிரி போசனை எப்படி உயிரங்கிகளோட சிறப்பியல்போ, 3வது சிறப்பியல்பாக நாங்கள் பார்க்க போகிறோம் அசைவு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த அங்கிகள் வேறுபட்ட அசைவுகளை காட்டுகின்றன. இதுவும் அங்கிகள் காட்டுகின்ற பொது இயல்பு ஒன்றாகும். அப்போ அங்கிகள் காட்டுகின்ற பொதுவான இயல்புகள் ஏற்கனவே 2 சொன்னமா இல்லையா? அது மாதிரி 3வது பொது இயல்பு தான் பிள்ளைகள் இந்த அசைவு. இந்த அசைவுன்னு சொல்கிறது அங்கிகள் காட்டுகின்ற 3வது பொது இயல்பு. ரைட். விலங்குகள் அசைவை மட்டும் காட்டாது ஓரிடத்திலிருந்து இன்னுமோர் இடத்திற்கு செல்கின்றன. இப்போ நம்ம கொஞ்சம் அசைவு, விலங்கு எப்படி அசையுதுன்றதுல கொஞ்சம் பார்ப்போம் பிள்ளைகள். சரி, அசைவுன்னு சொன்ன உடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்னா, காற்று வீசுது, காற்றுல மரங்கள் இலைகள் அசையுது, கிளைகள் அசையுது, அசைவு அப்படின்னு நீங்கள் விளங்கி வச்சுருப்பீங்க. அது மாதிரி மேலே கரண்ட் சுவிட்சை போட்டோன்னா ஃபேன் சுழலுது, அது அசைவுன்னு விளங்கி வச்சுருப்பீங்க. ஒரு மோட்டார் வாகனம் உள்ள நம்ம இயங்கி கொண்டு போகிறோம், கார், வேன் அசையுதுன்னு நீங்கள் விளங்கி வச்சுருப்பீங்க. இதெல்லாம் அசைந்து செல்லக்கூடிய அசைவுகளாக இருந்தாலும் இதை பிள்ளைகள் நாங்கள் இங்கே இதை நம்ம அசைவுன்னு சொல்கிற இல்லை. இதை எங்களோட பாடத்துக்குள்ள நாங்கள் அசைவுன்னு சொல்ல மாட்டோம். ஏனெண்டா அதெல்லாம் உயிரில்லாதது. மின்விசிறி, அது மாதிரி மோட்டார் வாகனம், இதெல்லாம் உயிரில்லாதது. அப்போ உயிரில்லாதது அசைகிறத நம்ம இந்த பாடத்துக்குள்ளுக்கு அசைவுன்னு சொல்ல மாட்டோம். மரமண்ணில் இருக்கிற இலைகள் காற்று வீசும்போது அசைகிறதுக்கு அதையும் நம்ம அசைவுன்னு சொல்ல மாட்டோம். அதை அசைவுன்னு இங்கே சொல்கிறல்ல. ஏன்? காற்று வீசும்போது மரத்தில் உள்ள கிளை அசைகிற மாதிரி உயிரில்லாத குப்பை குளங்கள், கடதாசி இவையும் அசையத்தான் செய்யும் காற்று வீசும்போது. அப்போ காற்று வீசும்போது அசைகிறத எதையுமே நம்ம அசைவுன்னு சொல்ல மாட்டோம். அது அசைகிறதா இருந்தாலும் எங்களோட இந்த பாடத்துக்குள்ளுக்கு நம்ம அதுக்கு அசைவுன்னு சொல்லக்கூடாது. அசைவுக்கு உதாரணம் தருகண்டா, காற்று வீசும்போது மரத்தின் இலைகள் அசைதல் என்று சொன்னால் பிழை, அப்படி சொல்லக்கூடாது. காற்று வீசும்போது கடதாசி அசைதல் பிழை, வாகனம் அசைந்து செல்லல் பிழை, மின்விசிறி சுழலுதல் பிழை. இதெல்லாம் எங்களோட பாடத்துக்குள்ளுக்கு அசைவு இல்லை. அப்போ இங்கே நாங்கள் அசைவுண்டு எதை சொல்லுவோம்டா பிள்ளைகள், உயிரங்கிகள், தாவரமாக இருக்கலாம், விலங்காக இருக்கலாம், நுண்ணங்கியாக இருக்கலாம், இந்த உயிரங்கிகளில் ஏற்படக்கூடிய அசைவைத்தான் நாங்கள் அசைவுன்னு சொல்லுவோம். இப்போ உங்களுக்கு கிளியராக விளங்கிச்சா பிள்ளைகள்? ரைட். இந்த அசைவை பொறுத்தவரையில் விலங்குகள் அசைவை மட்டும் காட்டாமல் அவங்க இன்னொரு விஷயத்தையும் சேர்த்து காட்டுறாங்களாம். அது என்ன? விலங்குகள் அசைவை மட்டும் காட்டாது ஓர் இடத்திலிருந்து, இதை நல்லா கவனிங்க பிள்ளைகள்,
ஓர் இடத்திலிருந்து இன்னுமோர் இடத்திற்கு செல்கின்றன. விலங்கு என்ன செய்யுது? நீங்கள் பார்த்துருப்பீங்க, நாய்கள், பூனைகள், பறவைகள், மிருகங்கள் என்ன செய்யும்? இது ஒரே இடத்துல இருக்குமா? இருக்க மாட்டான். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அசைஞ்சு போகுது. தாவரம் எப்படி இருக்கும்? அசைஞ்சு போகாது. தாவரம் ஒரே இடத்துல தான் இருக்கும். ரைட்? அப்போ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அசைஞ்சு போகிறது, நகர்ந்து போகிறது, இடம்பெயர்ந்து போகிறது, அதுக்கு நம்ம ஒரு சொல் சொல்கிறோம் பிள்ளைகள். விஞ்ஞானத்துக்குள்ள ஒரு நல்ல அழகான ஒரு சொல்ல சொல்கிறோம், இடம்பெயர்வு. என்ன சொல்கிறோம்? இடம்பெயர்வு. அப்போ இந்த தாவரங்கள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்ந்து போகுமா? போகாது. அப்போ தாவரங்களுக்கு இந்த இடம்பெயர்வுங்கிறது இல்லை. இடம்பெயர்வுண்டா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்ந்து போகிறேன். இப்போ நான் இதுக்கிட்ட நிற்கிறேன்டா, நான் 2 எட்டு வச்சு இங்கே வந்திருக்கிறேன். அங்கே நின்றனால் இப்போ இங்கே நிற்கிறேன். என் மொத்த உடம்பும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்துட்டு. அப்போ இதைத்தான் பிள்ளைகள் நம்ம சொல்கிறது, இடம் பெயர்ந்து போகிறதால இடம்பெயர்வுன்னு சொல்லுவோம். தாவரம் இப்படி போகுமா? போகாது. அப்போ தாவரங்களுக்கு இடம்பெயர்வு இல்லை, விலங்குகளுக்கு இடம்பெயர்வு உண்டு. இப்போ தாவரத்துக்கு விலங்குக்கு இடையிலான வேறுபாடுன்னா உங்களுக்கு விளங்கிட்டு இல்லையா பிள்ளைகள்? ஏற்கனவே நீங்கள் ஒரு வேறுபாடு படிச்சிங்க, ஞாபகம் இருக்கா? தாவரங்கள் ஒளித்தொகுப்பு செய்யும், விலங்குகள் ஒளித்தொகுப்பு செய்யாது. இப்போ தாவரங்கள் தட்போசனி, விலங்குகள் பிறப்போசனி. தாவரத்தில் பச்சை மணி இருக்குது ஒளித்தொகுப்பு செய்கிறதுக்கு, விலங்குகளில் பச்சை மணி இல்லை ஒளித்தொகுப்பு செய்கிறதுக்கு. இதெல்லாம் நாங்கள் பார்த்தோமா இல்லையா? விலங்குகளுக்கு சுவாச அசைவு, மூச்செடுத்து மூச்சு விடுற சுவாச அசைவு இருக்குது. தாவரங்களுக்கு சுவாச அசைவு ஒன்று வெளியில் தெரியறதுக்கு இல்லை. இப்படி தாவரத்துக்கு விலங்குக்கு இடையிலான வேறுபாடுகளை நீங்கள் புரிஞ்சு வச்சுருக்கீங்க. அதில் மிக முக்கியமான ஒரு வேறுபாடு தான் பிள்ளைகள், தாவரங்களுக்கு இடம்பெயர்வு இல்லை. ஒரு இடத்துல இன்னொரு இடம்பெயர்வு போகாது தாவரங்கள். ஆனால் விலங்குகளுக்கு இடம்பெயர்வு உண்டு. விலங்குகள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இடம்பெயர்ந்து போவாங்க. பேசிக்கான ஒரு விஷயத்தை நீங்கள் இப்போ விளங்கி கொண்டீங்க. சரி, விலங்குகள் இடம்பெயர்வுக்காக பல்வேறு வகையான உபாயங்களை பயன்படுத்துகின்றன. உபாயம், வழிமுறைகள். விலங்குகள் இடம்பெயர்ந்து போகிறதுக்காக பலவிதமான உபாயம், வழிமுறைகளை பயன்படுத்துது. அதற்காக விசேட அங்கங்களையும் வச்சிருக்கு. விசேட அங்கம். விலங்குகள் இடம்பெயர்ந்து போகிறதுக்கு அவங்களுக்கு விசேட அங்கங்கள் இருக்குது. விலங்குகள் காட்டும் வெவ்வேறு இடம்பெயர்வு முறைகளை இங்கே உங்களுக்கு கீழே தந்திருக்காங்க. இந்த பாருங்கள், ஒரு எத்தனை 3 2 5 விதமான இடம்பெயர்வு முறைகளை உங்களுக்கு காட்டியிருக்கிறாங்க. முதலாவது பாருங்கள், மீன்கள். மீன்களுக்கு இந்த செட்டைகள் இருக்குது பிள்ளைகள். மீன்களுக்கு செட்டைகள் இருக்குது. இந்த பாருங்கள், செட்டை. இதெல்லாம் என்ன சொல்லுவோம்? நாங்கள் செட்டைகள்னு சொல்லுவோம். துடுப்புக்கள்னு சொல்கிற நம்ம இங்கே விஞ்ஞானத்துக்குள்ளே செட்டை என்ற பேரை பயன்படுத்துவோம். செட்டைகள். அப்போ மீன்கள் இடம்பெயர்ந்து போகிற அந்த முறைக்கு நம்ம என்ன சொல்கிறோம்? நீந்துற. மனுஷன் ஆற்றுல குளத்தில் நீந்தினாலும் அதை நீந்துறன்னு சொல்லுவோம். மீன்களுக்கு தான் அந்த நீந்துறதுன்றது அதுதான் அவங்களோட இடம்பெயர்வு முறை. இப்போ இந்த நீந்துதல் அப்படிங்கிற முறையில் மீன்கள் இடம்பெயர்ந்து போகும். அதற்காக மீன்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த விசேட கட்டமைப்பு, விசேட உடல் அங்கம் எதுன்னு கேட்டால் செட்டைகள். என்னது? செட்டைகள். ரெண்டாவது பாம்பொண்ட காட்டியிருக்கிறாங்க. பாம்பு எப்படி போகுதாம்? பாம்பொண்ட இடம்பெயர்வு முறைக்கு நம்ம என்ன பேர் சொல்கிறோம்? ஊர்ந்து செல்லுதல். பாம்புண்ட இடம்பெயர்வு முறைக்கு என்ன பேர் சொல்லுதோம்? ஊர்ந்து செல்லுதல். பாம்பு ஊர்ந்து போகிறதுக்கு எதை பயன்படுத்துது? கால்கள் இருக்குதா? செட்டைகள் இருக்குதா? இல்லை. அப்போ பாம்பு தன்னுடைய வயிற்று பகுதியை அல்லது தன்னுடைய உடல் பகுதியை அது இடம்பெயர்ந்து போகிறதுக்காக, ஊர்ந்து போகிறதுக்காக பயன்படுத்துது. பாம்பு மட்டும்தானா ஊர்ந்து போகுது பிள்ளைகள்? இல்லை. பாம்பு, பல்லி, முதலை, ஓணான், கபர கொய்யா, ஆமை, பல்லி இல்லையா, இதெல்லாம் ஊர்ந்து செல்லும் பிராணிகள். ஆடு மாடு என்ன செய்த பிள்ளைகள்? அது நடந்து போகுது. அப்போ ஆடு மாடு போகிறதுக்கும் பாம்பு, பல்லி, முதலை போகிறதுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டால், பாம்புக்கு கால்கள் இல்லை, ஆனால் பல்லி, ஓணான், முதலை, கபர கொய்யா இவங்களுக்கு கால்கள் இருக்குது பிள்ளைகள். அப்போ ஊர்ந்து போகிறான்னு சொல்கிற ஆக்களுக்கும் நடந்து போகிற ஆக்களுக்கும் என்ன வித்தியாசம்டா? நடந்து போகிற ஆக்கள் கால்களால் மட்டும் நடப்பாங்க. கால்களால் மட்டும்தான் நடப்பாங்க. அவங்களோட உடம்பு தரையில் படாது. ஊர்ந்து செல்றண்டா என்னண்டா?
காலும் நிலத்தில் படும், தரையில் படும், உடம்பும் நிலத்தில் படும். பாம்பு கால் இல்லையே, இருந்தால் காலும் நிலத்தில் படும். இப்போ கபர கொய்யா பாருங்கள், முதலையே பாருங்கள், பல்லி ஓனான பாருங்கள், அதன் வயிற்று பகுதியும் நிலத்தில் படும், காலும் நிலத்தில் படும். அப்போ காலாலையும் வயிற்று பகுதியாலையும் ஒன்று இடம்பெயர்ந்து போனால் அதை சொல்கிற ஊர்ந்து போகிறேன்னு சொல்கிறேன். வயிற்று பகுதியோ உடம்போ படாமல் கால்களால் மட்டும் இடம்பெயர்ந்து போனால் அதை நம்ம நடந்து செல்லுதல்னு சொல்கிறோம். விலங்குச்சாப்பில் உள்ளவங்களுக்கு நடக்கிறதுக்கு ஊர்ந்து போகிறதுக்கு வித்தியாசம். அது மாதிரி இந்த நடக்கிறது கொஞ்சம் வேகமாக நடக்கும்போது அதை நம்ம ஓடுறேன்னு சொல்லுவோம் இல்லையா? மனுஷன் நடக்கவும் செய்வான், ஓடவும் செய்வான். நாய் நடக்கவும் செய்யும், ஓடவும் செய்யும். குதிரை நடக்கவும் செய்யும், ஓடவும் செய்யும். அப்போ பெரும்பாலான விலங்குகள் நடந்து போகிறார்கள் எல்லாம் ஓடியும் போவாங்க. ரைட், ஓகே. அடுத்தது என்ன சொல்கிறாங்கடா பாருங்கள் பிள்ளைகள், பறத்தல். ரைட், பறத்தல். சரி, இப்போ நாங்கள் இந்த நடந்து போகிறதுக்கு, நம்ம நடந்து போகிறதுக்கு என்ன விசேட கட்டமைப்பு அங்கே பயன்படுது? கால்கள் இல்லையா? நடந்து போகிறது கால்கள். ஊர்ந்து செல்வதற்கு கால்களும் பயன்படுது. பாம்பு கால் இல்லை, ஆனால் ஊர்ந்து போகிறதுக்கு கால்களும் பயன்படும். வயிற்று பகுதி அல்லது என்ன சொல்லுவோம், உடல் பகுதி அல்லது வயிற்று பகுதின்னு சொல்லலாம். ரைட், அப்போ வயிற்று பகுதி பயன்படும். அப்போ ஓடி போகிறதுக்கு கால்கள் பயன்படும். பறத்தலுக்கு சிறகுகள் பயன்படும். பறத்தலுக்கு என்ன புள்ளல் பயன்படும்? சிறகுகள். சிறகுகளுக்கு நம்ம இன்னொரு பேர் சொல்லுவோம், இறக்கைகள்னு சொல்லுவோம். சிறகு அல்லது இறக்கைன்னு சொல்லுவோம். இறகுன்னு ஒன்று இருக்குது பிள்ளைகள், அதை குழம்பிக்கொள்ளக்கூடாது. இறகுன்னு சொல்கிறது என்ன? அது பறவைன்ற உடலை போர்த்தி இருக்கிற அந்த ஒன்றொன்றுக்கும் சொல்கிற இறகுன்னு சொல்லி, கோழி இறகு, மயில் இறகுன்னு சொல்லுவோம் நம்ம. இதுதான் இறகு. சிலாக்கள் காது சரீரத்துக்கு எடுப்பாங்க கோழி இறகு. இப்படியெல்லாம் காதுக்குள்ளே எதையும் போடக்கூடாது பிள்ளைகள். ரைட், அதைத்தான் நம்ம இறகுன்னு சொல்கிறோம். சிறகுன்னு சொல்லி சொன்னால் ரெக்கை. ரைட், ரெக்கை. பறவைக்கு 2 சிறகு இருக்குது, ரெக்கை. அப்போ இந்த இறகு என்று சொல்கிறது உடலை போர்த்தி இருக்கிறது, அது இல்லை இங்கே வாரது சிறகு அல்லது ரெக்கை. சிறகு அல்லது ரெக்கை அப்படின்னு தான் விளங்கிக் கொள்ளுங்க. பறந்து போகிறதுக்காக பயன்படக்கூடிய உடல் அங்கம். அது மாதிரி அடுத்ததான் பிள்ளைகள் நடத்தல். நடத்தலுக்கு என்ன பிள்ளைகள்? அதுவும் கால்கள். யாரெல்லாம் ஓடி போவாங்களோ அவங்கெல்லாம் நடந்து போவாங்க. அப்போ இதெல்லாம் இடம்பெயர்வு முறையா இல்லையா? இப்போ உங்கள்ட்ட இடம்பெயர்வு முறைகளை தருகண்டு கேட்டால் என்ன கொடுப்பீங்க? நீந்துதல், ஊர்ந்து செல்லல், ஓடுதல், பறத்தல், நடத்தல். இன்னொன்று செல்லலும் பாய்ந்து செல்லல். தவளைக்கு நடக்க தெரியாது, தவளை பாஞ்சு தான் போகும். ரைட், கங்காரு பாஞ்சு தான் போகும். ரைட், அப்போ இந்த பாய்ந்து செல்லுதல்லையும் ஒன்றையும் உங்களுக்கு வேணும்னா இதுக்குள்ளே சேர்த்துக்கொள்ளிடும். அதுக்கும் அது கால்களை தான் பயன்படுத்தும். சரி பிள்ளைகள், இப்போ நம்ம தொடர்ந்து மேற்கொண்டு போனோம்னா, இப்போ விலங்குகள் எல்லாம் இடம்பெயர்வை காட்டுது அப்படின்னு தானே நம்ம சொல்கிறோம். விலங்குகள் எல்லாம் இடம்பெயர்வை காட்டுது. இடம்பெயர்வை காட்டாத ஒரு சில விலங்குகள் மட்டும் உலகத்தில் வாழுது. அதுக்குத்தான் உதாரணம் சொல்கிறாங்க பாருங்க. இடம்பெயர்வை காட்டாமல் அசைவுகளை மட்டும் காட்டும் விலங்குகளும் எமது சூழலில் உள்ளன. இவங்க இடம்பெயர மாட்டாங்க. இவங்க என்ன செய்ய மாட்டாங்க? இடம்பெயர்ந்து போக மாட்டாங்க. அசைவை மட்டும் காட்டுவாங்க. அசைவை மட்டும் காட்டுறாக்கள் தானே. தாவரங்கள் இடம்பெயர்வை காட்ட மாட்டாங்களே, அசைவு மட்டும் காட்டுவாங்க. அது காற்றுக்கு அசைறல்ல, அது என்னன்னு நான் இப்போ சொல்லுவேன் உங்களுக்கு. இப்போ தாவரங்கள் அசைவை மட்டும்தான் காட்டுவாங்க, விலங்குகள் அசைவையும் காட்டுவாங்க, இடம்பெயர்வையும் காட்டுவாங்க. உடலில் ஒரு பகுதி அசைந்தால் அசைவு, மொத்த உடலும் அசைந்து சென்றால் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போனால் அது இடம்பெயர்வு. விலங்குகளுக்கு அசைவும் உண்டு, இடம்பெயர்வும் உண்டு. தாவரங்களுக்கு அசைவு மட்டும் உண்டு, இடம்பெயர்வு இல்லை. இதை நல்லா உள்ளத்தில் பதிய வச்சுக்கொள்ளணும், ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளணும். ரைட். இருந்த போதிலும் அசைவை மாத்திரம் காட்டி இடம்பெயர்வை காட்டாத அங்கிகள் என்று சொல்லியும் சில அங்கிகள் இருக்காங்க. அதில் ஒன்று உதாரணம் கடல் அடிமணி. இதுக்குரிய வீடியோ நீங்கள் கீழே பார்க்கலாம். உங்களுக்கு கடல் அடிமணி எப்படி ஒரு இடத்துல நிலையாக ஒரு இடத்துல இருந்து வாழுதல் சொல்லி. அது மாதிரி முருகைக்கட் பழுப்பு, அதுவும் முருகைக்கல்ல சுரக்குன்ற அந்த குட்டி குட்டியாக இருக்கிற அங்கிகள் பெரிய முருகைக்கட் பாறைகளை சுரக்குது. அந்த முருகைக்கட் பழுப்புன்ற அந்த அங்கியும் இடம்பெயர்வை காட்டாது, ஒரே இடத்துல இருந்து தான் அதுவும் வாழும். அப்போ எல்லாரும் இடம்பெயர்வை காட்டுவாங்க. இடம்பெயர்வு முறைகள் இருக்குது, அதுக்குரிய உடல் அவயவங்கள் இருக்குது, அங்கங்கள் இருக்குது. ஓகே,
இடம்பெயர்வை காட்டாதவங்க யாருன்னு கேட்டால் இந்த 2 பேர் இருக்கிறாங்க. கடலணிமணி, முருகை பொழிப்பு. இடம்பெயர்வை காட்டாதவங்க. ரைட். இப்போ நம்ம விலங்குகளோட அசைவு இடம்பெயர்வு சம்மந்தமாக பார்த்துட்டோம். அடுத்ததான் நம்ம யாருக்கு வரப்போறோம்னா தாவரத்துக்கு வரப்போகிறோம். காற்றுக்கு தாவரம் அசைறது அசைவு இல்லைன்னு நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன். அப்போ தாவர அசைவுனா என்ன? தாவர அசைவுனா என்னென்னா பிள்ளைகள் அதுக்கு சில உதாரணங்களை தராங்க பாருங்க. முதலாவது உங்களுக்கு நல்லா விளங்கின உதாரணம் சொல்கிறாங்க. தொட்டாச் சுருங்கி தாவரத்தை தொட்டவுடன் அதன் இலைகள் கூம்புவதை அவதானித்திருப்பீர்கள். மாலை நேரங்களில் வாகை, அகத்தி, புளிய மரம் ஆகியவற்றின் இலைகள் கூம்புவதையும் நீங்கள் அவதானிச்சிருப்பீங்க. முதலாவது விஷயத்தை பார்ப்போம். தொட்டாச்சுருங்கி. ஏன் அதுக்கு தொட்டாச்சுருங்கின்னு பேர் வச்சுருக்காங்க? அது தொட்டவுடன் இலைகள் சுருங்கி கொள்ளும். அதுக்கு அப்படி ஒரு இயல்பு இருக்கு பிள்ளைகள். நீங்கள் அப்படி தொட்டு பாருங்கள், இலையெல்லாம் சுருங்கிறது. அப்போ தொட்டவுடன் இலைகள் சுருங்குவதால் அவருக்கு பேர் தொட்டாச்சுருங்கி. இது ஒரு தாவர அசைவு. நீங்கள் இலைகள் எல்லாத்தையும் சுருட்டி விட்டீங்களா? இல்லை, நீங்கள் தொட்டு விட்டீங்க, மொத்த இலையும் சுருங்கிச்சு. அப்போ அதுவாக நினச்சித்தானே அந்த இலை எல்லாத்தையும் சுருக்குது. எனவே அது தாவர அசைவு. காத்தடிச்சா இலைகள் அசைகிறது தாவர அசைவு இல்லை, அது வெளியால், அது உயிரில்லாத அசையும் காத்தடிச்சா. எனவே சில பிள்ளைகள் அப்படி சொல்கிற, காற்றடிக்கும் போது இலைகள் அசைகிறது தாவர அசைவு இல்லை, தொட்டவுடன் இலைகள் சுருங்கி கொண்டதா அது தாவர அசைவு. அது மாதிரி 2வது என்ன சொன்னாங்க? வாகை, புளி, அகத்தி போன்ற இந்த சில தாவரங்கள் என்ன செய்யும்னு கேட்டால் அது மாலை நேரத்தில் ரைட், மாலை நேரத்தில் இந்த புளிய மரத்தில், வாகை மரத்தில், அகத்தி போன்ற தாவரங்கள் இருக்கக்கூடிய இலைகள் மாலை நேரத்தில் வாடி போயிடும், மாலை நேரத்தில் சுருண்டு போயிடும். இதுக்கு காரணம் என்ன? ஒளிச்செறிவு குறைகின்ற போது அந்தி ஆகிற நேரத்தில் அவங்க ரெஸ்ட் எடுக்கிறது, ஒளித்தொகுப்பு செஞ்சு ரொம்ப கழித்து டயர்டாகி உணவு தயாரித்து ரொம்ப வேலை செஞ்சாக்கள். சூரியன் மறையுதா, ரைட், வேலை முடிஞ்சு வீட்டுக்கு அப்படியே வார டைமில் எல்லோரும் அப்படியே சோர்ந்து போய் வர மாதிரி வேலைக்கு போனாக்கள் அப்படியே வீட்டு வச்சுட்டு போயிடுவாங்க. அது மாதிரி அந்த இலைகளும் கடுமையாக உழைச்சதால் சூரியன் மறைய போகிற நேரத்தில் மாலை நேரத்தில் அந்த இலைகள் அப்படியே வாடி போயிடுது. இதுவும் ஒரு தாவர அசைவு. அது நினச்சி தான் அந்த இலையை சுருக்குது. ரைட். அப்போ மாலை நேரத்தில் அகத்தி, வாகை, புளிய மரம் ஆகியவற்றின் இலைகள் கூம்புவதும் தாவர அசைவு. தொட்டாச்சுருங்கி தாவரத்தை தொட்டவுடன் அசைவதும் தாவர அசைவு. அது மாதிரி இன்னொன்று சொல்கிறாங்க பிள்ளைகள் பாருங்க, தாவரத்தினுடைய தண்டுகள் ஒளியை நோக்கி வளர்ந்தால் அதுவும் ஒரு தாவர அசைவுன்னு நம்ம சொல்லுவோம் பிள்ளைகள். தாவரத்தினுடைய தண்டுகள் ஒளியை நோக்கி வளர்ந்தால் அதையும் நம்ம தாவர அசைவுன்னு சொல்லுவோம். பாருங்க, ஜன்னலுக்கு பக்கத்தில் ஒரு சாடி தாவரத்தை நீங்கள் வச்சு வீட்டுக்குள்ளே வச்சு வளர்த்தீங்கன்னா அது என்ன செய்யுமாம்? ஜன்னலை நோக்கி வளர்ந்து செல்லும். இதுக்கும் நீங்கள் வீடியோ பார்க்கலும்ல, ஜன்னலை நோக்கி அந்த தாவரம் வளர்ந்து கொண்டு போகுது. ஏன்? இது காரணம் என்ன? தாவர தண்டுக்கு ஒரு இயல்பு இருக்குது, ஒளியை நோக்கி அசைகிற ஒரு தூண்டல். ஒளி எந்த திசையில் கிடைக்குதோ அந்த திசையில் அவர் அசைவார். இப்போ நீங்கள் ஒரு கடுமையாக பசியோடு இருக்கிறீங்க, ஒரு வீட்டுக்குள்ளே 10-15 பேர் இருக்கிறீங்க, ஒரு ரூமுக்குள்ளே ஒரு ஜன்னல் பக்கமாக சாப்பாடு கொண்டு வந்து நிட்டுருவாங்க. நீங்கள் என்ன செய்வீங்க? ஜன்னல் பக்கம் தானே ஓடிவீங்க சாப்பாடு இருக்கிறதுக்கு. அது மாதிரி தான் பிள்ளை தாவரங்களும். தாவரம் ஒளி தோப்பிச்சதுக்கு என்ன வேணும்? ஒளி வேணும். அப்போ ஒளி எங்கே கிடைக்குதோ அந்த திசையை நோக்கி தான் தண்டுகள் வளைஞ்சு கொண்டு போகும். கடற்கரை ஓரத்தில் தென்னை மரம் பார்த்துருப்பீங்க. கடற்கரை ஓரத்தில் தென்னை மரம் எப்படி இருக்கும்? கடற்கரை ஓரத்தில் தென்னை மரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது அவ்வளவுமே கடலை நோக்கியதாக வளைஞ்சிருக்கும் பிள்ளைகள், அப்படித்தானே? ரைட். இப்போ எப்படி கடல் இருக்குண்டா, எப்படி கடல் இருக்குது, இது கடல். கடற்கரையில் தென்னை மரம் நிற்குதுண்டா இந்த தென்னை மரம் எல்லாமே இப்படி இருக்க தென்னை மரம் எல்லாம் கடலை நோக்கி இப்படி வளைஞ்சிருக்கும். கடல் நோக்கி தான் அந்த தென்னை மரம்லாம் வளைஞ்சிருக்கும். எல்லா தென்னை மரங்களும் கடலை நோக்கி இப்படி இருக்கும். ஏன் கடலை நோக்கி அது வளைஞ்சிருக்குது அப்படின்டா, இங்கிருந்து தானே வெளிச்சம் நியாயமாக கிடைக்குது அந்த தென்னை மரங்களுக்கு. இங்கே பக்கம் மரங்கள், கட்டடங்கள் எல்லாம் இருக்கும். இப்போ இந்த பக்கம் கிடைக்கிற வெளிச்சம் குறைவு தென்னை மரங்கள், கடல் பக்கம் இருந்து கிடைக்கிற வெளிச்சம் கூட. அதனால தான் எல்லா தென்னை மரம், கடற்கரையோரத்தில் இருக்க தென்னை மரம் எல்லாம் கடல் திசையை நோக்கி வளைந்திருக்கும். இது என்னன்னு கேட்டாப்புல, இது ஒளியை
நோக்கி. அப்போ தாவரத்தில் தண்டுகள் எல்லாம் ஒளியை நோக்கி வளர்றதுக்கு தானே இது ஒரு தாவர அசைவு. இது நீங்கள் பெரிய வகுப்பில் படிப்பீங்க, ஒளித்திருப்ப அசைவு அல்லது நேர் ஒளித்திருப்ப அசைவுன்னு படிப்பீங்க. வேர் எங்கே பிள்ளைகள் அசையும்? அதை உங்களுக்கு இங்கே சொல்லியில் இருந்தாலும் நம்ம சொல்லுவோம். இந்த வேர் எங்கே நோக்கி அசையும்? ஒளியை நோக்கி அசையுமா, ஒளி வார திசைக்கு எதிர் திசையில் புவியீர்ப்பு விசையை நோக்கி அசையுமா? வேர்கள் எப்பவும் ஒளிக்கு எதிர் திசையில் தான் வளரும். அப்போ ஒளியை நோக்கி தண்டு வளரும், ஒளிக்கு எதிர் திசையில் வேர் வளரும். இது ரெண்டுமே தாவர அசைவு தான். அப்போ வேர் வளர்ந்து கொண்டு போகுது ஒளிக்கு எதிரான திசையில், அதுவும் தாவர அசைவு. தண்டு ஒளியை நோக்கி வளருது, அதுவும் தாவர அசைவு. அப்போ உங்களுக்கு இப்போ நாங்கள் ஒரு 4 வகையான தாவர அசைவுகள் சொல்லியிருக்கிறோம். தொட்டாச்சுருங்கி தொட்டவுடன் சுருங்குதல், புளி அகத்தி வாகை மாலை நேரத்தில் இலைகள் சுருங்குதல், அது மாதிரி தாவர தண்டு ஒளியை நோக்கி வளருதல், தாவர வேர் ஒளிக்கு எதிர் திசையில் வளருதல். இதெல்லாமே தாவர அசைவுகளுக்கு உதாரணம். அப்போ தாவரங்கள் அசையும், இடம்பெயர்வை காட்டாது. விலங்குகள் அசைவும் செய்யும், இடம்பெயர்வை காட்டவும் செய்யும். இப்போ நான் இவடத்தை நிற்கிறேன், என் கையை உயர்த்துறேன், இது ஒரு அசைவு. என் உடலில் ஒரு பகுதி அசைஞ்சிருக்கு, அசைவு. இவடத்தான் நான் நிற்கிறேன், இங்கே வந்துட்டேன். இப்போ நான் என்ன செஞ்சுருக்கிறேன்? இடம்பெயர்ந்து வந்திருக்கேன், இது இடம்பெயர்வு. அப்போ மொத்த உடலும் அசைந்து போனால் இடம்பெயர்வு, உடலில் ஒரு பகுதி அசைந்தால் அது அசைவு. விளங்கித்தானே பிள்ளை உங்களுக்கு இது? ரைட். இப்போ நாங்கள் அடுத்த விஷயத்துக்கு போகிறோம் பிள்ளை. தாவரங்களுடைய, விலங்குகளுடைய, நுண்ணங்கிகளுடைய பொதுவான சிறப்பியல்புகள், உயிரங்கிகளோட சிறப்பியல்னு பார்த்துருக்கிறோம். அதில் முதலாவது உயிரங்கிகளோட சிறப்பியல்பு முதலாவது பார்த்தோம் வளர்ச்சி, 2வது பார்த்தோம் போசறை, 3வது பார்க்குறோம் அசைவு. இப்போ 4வது வாரம் பிள்ளைகள், அதுதான் சுவாசம். 4வது என்ன பார்க்குறோம்? சுவாசம். சுவாசம் அப்படின்றா இங்கிலீஷில் நாங்கள் ரெஸ்பிரேஷன் சொல்கிறோம். இந்த சுவாசம்ன்றதன் பிள்ளைகள் உயிரங்கிகள் காட்டக்கூடிய ஒரு அடிப்படையான சிறப்பியல்பு தான். உயிரங்கிகளுக்குரிய ஒரு அடிப்படையான சிறப்பியல்பு தான். சுவாசம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சுவாச அசைவுண்டா என்னன்றத பார்த்துட்டு வருவோம். கவனிங்க, சுவாசம்டா என்னன்றதை பார்க்குறதுக்கு முன்னாடி சுவாச அசைவுண்டா என்னன்னு பார்த்துருவோம். மல்லாந்து படுத்திருக்கும் ஒருவரை அவதானியுங்கள். அவரின் நெஞ்சு வயிற்று பகுதியில் மேல் கீழாக அசைவதை அவதானிக்கலாம். இவ் அசைவுக்கான காரணம் யாது? நல்ல பெரிய உடல் பருமன் உள்ள ஒருத்தர் என்ன அப்படியே மல்லாந்து இப்படி படுத்திருக்கிறார். அப்படி படுத்து கொண்டு அது தூக்கத்தில் வைங்க, மூச்செடுத்து மூச்சு விடுறாரு. மூச்செடுத்து மூச்சு விடுற டைமில் எப்படி இருக்கும்? நல்ல பெரிய சைஸ் உடல் பருமன் உள்ள ஒருத்தர் அப்படி மூச்செடுத்து மூச்சு விடுவார் இல்லையா? மூச்செடுத்து மூச்சு விடும்போது அவர் நெஞ்சு பகுதியும் வயிற்று பகுதியும் வெளிநோக்கியும் உள்நோக்கியும் உள்நோக்கியும். அப்போ இந்த வெளிநோக்கியும் உள்நோக்கியும் வயிறு மேலையும் கீழையும் இந்த மாதிரி போயிட்டு வாரதை நம்ம சொல்கிற என்னண்டு சுவாச அசைவுன்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? சுவாச அசைவுன்னு சொல்லுவோம். ரைட், ஓகே. இந்த சுவாச அசைவு அப்படின்னு நம்ம சொல்கிற நேரத்தில் எங்கட உடலுக்குள்ளுக்கும் வலி, சுவாசம் நடக்கிறதால தானே இந்த சுவாச அசைவு உண்டாகுது. அப்போ எங்கட உடலுக்குள்ளுக்கும் இந்த வலி உள்ளுக்கு போகுது, வலியால் வருது பாருங்க. மூச்செடுக்கம் மூச்சு விடுறோம், மூச்செடுக்கம் மூச்சு. அப்போ மூச்சு உள்ளெடுக்கிறோம், மூச்சை வெளியால் விடுறோம். காற்று வலியை உள்ளெடுக்கிறோம், வலியை வெளியால் விடுறோம். இதுதான் இங்கே நடக்குது பிள்ளைகள். அப்போ கவனிங்க, மூச்செடுத்தலின் போது உடலுக்குள் வலி உள்ளெடுக்கப்படுவதும் மீண்டும் வலி வெளியேற்றப்படுவதும் தொடர்ச்சியாக நடைபெறுகின்றன. இச்செயன்முறைக்கு நம்ம என்ன பேர் சொல்கிறோம்? உச்சுவாச வெளிச்சுவாச செயற்பாடுன்னு சொல்கிறோம். இவ்வளவு தான் பிள்ளைகள் முக்கியம். உச்சுவாச வெளிச்சுவாச செயற்பாடு, உச்சுவாச வெளிச்சுவாச செயற்பாடு. அப்போ உச்சுவாசம்னா என்ன? மூச்சை வலிய உள்ளுக்கு எடுக்கிறது உச்சுவாசம்.
உச்சுவாசம். மூச்சை வெளியால் விடுறது வெளிச்சுவாசம். அப்போ சுவாச செயல்முறையில் 2 விஷயம் நடக்குது. ஒன்று உச்சுவாசம், அடுத்தது வெளிச்சுவாசம். உச்சுவாசம் வெளிச்சுவாசம், இப்படி 2 விதமான அசைவு நடக்குது சுவாச செயல்முறையில். இப்போ கவனிங்க, இந்த சுவாச செயல்முறை அல்லது உச்சுவாச வெளிச்சுவாச செயற்பாடு என்னன்னு கேட்டால், மூச்செடுத்தலின் போது உடலுக்குள்ளுக்கு வலி உள்ளெடுக்கப்படுவதும், மூச்சு விடும்போது வலி உடல்ல இருந்து வெளியேற்றப்படுவதும், இந்த 2 வேலைக்கு தான் நம்ம சொல்றது உச்சுவாச வெளிச்சுவாச செயற்பாடு அல்லது செயல்முறை அப்படின்னு சொல்றோம். இப்போ விளங்கிச்சா பிள்ளைகள்? சுவாச செயல்முறை, உச்சுவாச வெளிச்சுவாச செயற்பாடு அப்படின்னா என்னண்டா, மூச்சு எடுக்கிறதுல வலி உள்ள போது, மூச்சு விடத்தில் வலி வெளியால வருது. இதுதான் உச்சுவாச வெளிச்சுவாச செயற்பாடு. இந்த உச்சுவாச வெளிச்சுவாச செயற்பாட்டை நம்ம செய்யச்சில நம்மளோட உடம்புக்குள்ளுக்கும் என்ன எடுக்கப்படுது, என்ன கைப்பற்றப்படுது? இதுக்கு உங்களுக்கு வீடியோ இருக்கு, ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் வீடியோ இருக்கா, நீங்கள் பார்க்கலாம். ரைட். அப்போ இந்த சுவாச அசைவு அல்லது சுவாச செயற்பாடு மூலமாக நாங்கள் வலியை உள்ளெடுக்கிறோம். வலியில் நம்ம எதை மெயினாக உள்ளெடுக்கிறோம்னா பிள்ளைகள், ஆக்சிஜன். வலியில் நம்ம எதை உள்ளெடுக்கிறோம்னா ஆக்சிஜன் வாயு. இந்த வலியில் உள்ள ஆக்சிஜன் வாயுவை தான் நம்ம உள்ளுக்கு கைப்பற்றி எடுக்கிறோம். அதே நேரத்தில் நம்மளோட உடம்புலேருந்து உற்பத்தியாகி வர கார்பன் டை ஆக்சைடு வாயு கழிவை வழியால் விடுறோம். அப்போ உச்சுவாசத்தின் போது ஆக்சிஜன் உடம்புக்குள்ளே பிடிச்சி ரத்தத்துக்குள்ளே எடுக்கப்படுது. வெளிச்சுவாசத்தின் போது ரத்தத்திலிருந்து கொண்டு வரப்படுகின்ற கார்பன் டை ஆக்சைடு வெளியால் கொட்டி விடப்படுது. இதுதான் உச்சுவாசம் வெளிச்சுவாச செயற்பாடுன்னு சொல்கிறோம். இந்த நேரத்தில் நம்ம பிடிச்சி எடுத்த இந்த ஆக்சிஜன் வாயுவை வழியை கொண்டு எங்களோட உடலுக்குள்ளால சக்தியை உற்பத்தி செய்கின்ற செயல்முறைக்குத்தான் நம்ம சுவாசம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ சுவாசம்டா என்னன்னு கேட்டா பிள்ளைகள், பெரும்பாலானாக்கள் தவறாக விட சொல்கிற சுவாசம்டா என்னண்டா, மூச்சு எடுத்து மூச்சு விடுற சுவாசம்னு சொல்கிறேன். நிறைய பேர் நீங்கள் யார்ட்டாலும் கேட்டு பாருங்க, சுவாசம்டா என்னன்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க? மூச்சு எடுத்து மூச்சு விடுறதான் சுவாசம் விடுவாங்க. மூச்செடுத்து மூச்சு விடுறது சுவாசம் இல்லை. மூச்செடுத்து மூச்சு விடுறது சுவாச செயற்பாடு அல்லது உச்சுவாச வெளிச்சுவாச செயல்முறை. இதான் மூச்செடுத்து மூச்சு விடுறது. நீங்கள் தெரிய வளைக்கணும். மத்தாக்கள் பிள்ளையா விட சொன்னால் நீங்கள் பிள்ளையா விட சொல்லக்கூடாது. சுவாசம் என்னண்டா மூச்செடுத்து மூச்சு விடுறதல்ல, மூச்செடுத்து மூச்சு விடுறது சுவாச செயல்முறை அல்லது சுவாச செயற்பாடு. அப்போ சுவாசம்டா என்ன? மூச்செடுத்து மூச்சு விடுறதால அல்லது சுவாச செயற்பாடால் உடம்புக்குள்ளே நம்ம பிடிச்சி எடுத்துக்கொண்ட அந்த ஆக்சிஜன் வாயுவை, ரத்தத்துக்குள்ளுக்கு எடுத்த அந்த ஆக்சிஜன் வாயுவை நாங்கள் உடல் முழுக்க அனுப்பி உடலில் இருக்கிற உடல் கலங்களால் அல்லது உடலால் சக்தியை உற்பத்தி செய்கிறதான் சுவாசம்னு சொல்கிறோம். சக்தி உற்பத்தி. நம்மளோட உடம்பு தொழிற்படுது, உடம்பு இயங்குது, உடம்பு வேலை செய்யணும்டா பிள்ளைகள். உடம்புக்குள்ள நிறைய உள்ளுக்கும் நிறைய விஷயங்கள் நடக்குது, தொழிற்பாடுகள் நடக்குது. இவ்வளோத்துக்கும் சக்தி வேணும். இப்போ இந்த சக்தி நமக்கு எப்படி கிடைக்குது? நம்ம சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து கிடைக்குது. சாப்பிட்ற சாப்பாடு எப்படி சக்தியாக மாறுது அப்படின்டா, இப்போ இப்படி யோசிங்களேன். நீங்கள் ஒரு அடுப்பு இருக்குது, அடுப்பில் சமையல் செய்யணும், சோறு ஆக்கணும். சோறு சமைக்கணும்னா அந்த அரிசி வேகிறதுக்கு சக்தி வேணும், வெப்ப சக்தியை கொடுக்கணும். இப்போ அடுப்பில் வெப்ப சக்தி எப்படி கிடைக்குது? கொல்லிக்கம்பை போடுறீங்க, விறகை போடுறீங்க, அல்லது கேஸ் அடுப்பில் கேஸை கொடுக்குறீங்க. ரைட். வளிமண்டலத்தில் இருக்கிற ஆக்சிஜன் வாயு அங்கே பயன்படுது. அந்த ஆக்சிஜன் வாயுவும் அந்த விறகும் சேர்ந்து அல்லது அந்த கேஸும் சேர்ந்து தாக்கமடையுது, சக்தி வழியால் வருது. அடுப்பில் எப்படி இந்த சக்தி உற்பத்தி ஆகுதோ அதே மாதிரி தான் பிள்ளைகள் நம்மளோட உடம்புக்குள்ளேயும் சக்தி உற்பத்தி ஆகுது. எப்படி? அடுப்பில் விறகு கட்டையை போடுறோம் அல்லது கேஸை கொடுக்குறோம். நம்மளோட உடம்புக்குள்ளே நம்ம சாப்பிட்ட சாப்பாட்டில் இருந்து வர அந்த குளுக்கோஸை எடுக்கிறோம். குளுக்கோஸ் உணவு. அந்த குளுக்கோஸை கொண்டு போயிட்டு ஆக்சிஜன் வாயு வேணுமே வெளியாலன்னா வளிமண்டலத்தில் ஆக்சிஜன் வாயு எடுத்து அந்த தாக்கம் நடக்கும்.
நம்மளோட உடம்புக்குள்ளுக்கு ஆக்சிஜன் வாயு இல்லையே, அப்போ ஆக்சிஜனை வெளியால் இருந்தால் நம்ம பிடிச்செடுக்கணும். அதுக்கு தான் சுவாசிக்கிறோம். வெளியால் இருக்கிற ஆக்சிஜனை பிடிச்சி ரத்தத்துக்குள்ளே கொடுத்து உடம்புக்குள்ளே கொடுக்குறோம். கலங்களுக்குள்ளுக்கு குளுக்கோஸும் போகுது, ஆக்சிஜன் வாயும் போயிட்டு கிடைச்சிது, ரெண்டும் சேர்ந்து சக்தி உருவாகுது. அப்போ இந்த சக்தியை உற்பத்தி செஞ்சு தர வேலைக்கு தான் நம்ம சொல்கிறது சுவாசம். இதை நீங்கள் கிளியராக வளைக்கணும். இப்போ இந்த அசைவுன்றத்தில் உங்களுக்கு ஒரு டவுட்டை கிளியர் பண்ண இல்லையா? யோசிச்சு பாருங்கள். காற்றடிச்சா தாவர இலையை அசைகிறது அசைவுன்னு சொல்லுவாங்க. மரம் அசையுது, காற்றுக்கு மரம் அசைதுவாங்க. அது அங்கே சொல்லுங்கள், சயின்ஸுக்குள்ளேயும் சொல்லக்கூடாது. அப்போ காற்றடிச்சா இலைகள் அசைகிறது எப்படி அசைவு இல்லையோ அதே மாதிரி தான் நீங்கள் பிள்ளைகள் நாங்கள் சுவாசிக்க சில மூச்செடுத்து மூச்சு விடுறது சுவாசம் இல்லை, அது சுவாச செயற்பாடு. சுவாசம்னா என்னென்னா சக்தியை உற்பத்தி செஞ்சு தரது தான் சுவாசம். நிறைய பிள்ளைகள் இடத்துல பிளவுற, அதுக்கு தான் உங்களுக்கு அவ்வளோ கிளியராக சொல்லியிருக்கிறாங்க. அப்போ சுவாசம்னு சொல்லி சொன்னால் சுவாச செயற்பாடு மூலம் பெற்றுக்கொள்ளப்பட்ட வழியை கொண்டு உடலினுள் சக்தி உற்பத்தி செய்யப்படும் செயல்முறை சுவாசம் எனப்படும். இந்த 2 வரியை நீங்கள் முழுசாக எழுதுற கேள்விப்படியாகும். ஒரு பெரிய விஷயம்தான், பாடமாக்கி ஞாபகத்தில் வச்சுக்கொண்டு விளங்கி எடுத்துக்கொண்டு ஒரு சொல்லு மிஸ் ஆகாமல் அவ்வளோத்தையும் எழுதணும். என்ன சொல்லப்படுது? சுவாச செயற்பாடு மூலம் பெற்றுக்கொள்ளப்பட்ட வழியை கொண்டு உடலினுள் சக்தி உற்பத்தி செய்யப்படும் செயல்முறை சுவாசம் எனப்படும் சொல்லணும். அந்த வலின்ற இடத்துக்கு நீங்கள் ஆக்சிஜன் போட்டாலும் பிரச்சனை இல்லை, வலின்னு போட்டாலும் பிரச்சனை இல்லை. ரைட். சுவாச செயல்முறையின் போது ஆக்சிஜன் வாயு பயன்படுத்தப்பட்டு கார்பன் டை ஆக்சைடு வாயு வெளியிடப்படுகின்றது. பாருங்கள், அடுப்புலையும் நம்ம விறகை கொண்டு அல்லது கேஸை கொண்டு உணவு தயாரிக்கச்சில ஆக்சிஜன் வாயுவை கொடுக்கணும், கார்பன் டை ஆக்சைடு வாயு வெளியால் வரும். அதே மாதிரி தான் நம்ம உடம்புக்குள்ளேயும் விறகுக்கு பதிலாக குளுக்கோஸை கொடுக்குறோம், ஆக்சிஜன் வாயு கொடுக்குறோம், ரெண்டும் தாக்கமடையுது, சக்தி உற்பத்தி ஆகுது, கார்பன் டை ஆக்சைடு வாயு வெளியேற்றப்படுது. அப்போ நம்ம மூச்சு எடுக்கச்சில உள்ளுக்கு போகிற வழியில் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு வாயுவை விட மூச்சை வெளியால் விடும்போது வெளியால் வர வாயில் உள்ள கார்பன் டை ஆக்சைடு வாயு கூட. அப்போ அந்த கார்பன் டை ஆக்சைடு வாயு வெளிச்சுவாச வழியில் காணப்படுது. அப்போ நம்ம உள்ளுக்கு உச்சுவாசத்தின் போது எதை நம்ம எடுக்கிறோம்? ஆக்சிஜன் வாயுவோ வளிமண்டலத்தில் ஆக்சிஜன் வாயு பிடிச்சி எடுத்துடுறோம். வெளியால் விடச்சில் என்ன செய்கிறோம்? எங்களோட உடம்புக்குள்ளுக்க உற்பத்தி ஆகின அந்த கார்பன் டை ஆக்சைடு வாயுவை சுவாசத்தின் போது உருவாகின அந்த கார்பன் டை ஆக்சைடு வாயுவை வெளிச்சுவாச வழியோட ரத்தம் கொண்டு சுவாசப்பையை கொடுக்குது, சுவாசப்பையால் அது வெளியில் வருது. ரத்தம் சுவாசப்பை கொடுக்குது, சுவாசப்பையால் நுரையீரலால் வெளியில் வருது. அப்போ வெளிச்சுவாச வழியில் என்ன வாயு காணப்படுது? கார்பன் டை ஆக்சைடு வாயு காணப்படுது. வெளிச்சுவாச வழியில் கார்பன் டை ஆக்சைடு வாயு காணப்படுது. இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க பாருங்கள் பிள்ளைகள், நெஞ்சு வயிற்று பிரதேசத்தின் அசைவுக்கு உச்சுவாச வெளிச்சுவாச செயற்பாடுகளே காரணமாகும். இவ்வாறான அசைவு சுவாச அசைவுன்னு சொல்கிறாங்க. சுவாச அசைவுன்னா என்ன? உச்சுவாச வெளிச்சுவாச செயற்பாட்டின் போது, சுவாச செயல்முறையின் போது நெஞ்சு வயிற்று பகுதி வெளிநோக்கியும் உள்நோக்கியும் அசைகிறது, இதுதான் சுவாச அசைவு. இதை உங்களுக்கு நான் டியூட் ஒன்று காட்டின ஞாபகம் இருக்கா? முதலாவது யூனிட்டில் சில கேள்விகளை நான் செஞ்சு காட்டுவேன், மற்றதை நீங்கள் செய்யணும்னு சொல்லி. இப்போ உங்களோட கையில் டியூட் இருக்குதா? டியூட் இல்லாட்டி உடனே நீங்கள் போய்ட்டு அந்த PDF வடிவத்தில் இருக்க டியூடை டவுன்லோட் பண்ணி அதை பிரிண்ட் பண்ணி டியூடை கையில் வச்சுக்கொண்டு இதை நீங்கள் படிச்சிங்கண்டா இப்போ நான் சொல்லி கொண்டு நீங்கள் ஒவ்வொரு கேள்விகளாக அதுக்குரிய விடைகள் எழுதி கொண்டு போகலாம். அப்போ இந்த செக்ஷனுக்குள்ள உங்களுக்கு கேட்டிருப்பாங்க சுவாச அசைவுன்னா என்னென்னு கேட்டிருப்பாங்க. நீங்கள் அதுக்குரிய விடை எழுதணும். என்ன சுவாச அசைவு? பாருங்கள், நெஞ்சு வயிற்று பிரதேசத்தின் அசைவு அல்லது உச்சுவாச வெளிச்சுவாச செயல்முறையின் போது நெஞ்சு வயிற்று பிரதேசம் அசைவதுதான் சுவாச அசைவு. உச்சுவாச வெளிச்சுவாச செயற்பாட்டின் போது நெஞ்சு வயிற்றுப்புறம் அசைகிறது தான் சுவாச அசைவுன்னு சொல்லணும். வெளிச்சுவாச வழியில் வெளியேற்றப்படுகின்ற வாயு எதுன்னு கேட்டால் கார்பன் டை ஆக்சைடு வாயுன்னு சொல்லணும். உச்சுவாச வெளிச்சுவாச செயல்முறை அப்படின்னா என்னென்னு கேட்டால் மூச்சை உள்ளுக்கு எடுக்கிற மூச்சை வெளியால் விடுறேன்னு சொல்லணும். சுவாசம்னா என்னென்னு கேட்டால் மூச்செடுத்து மூச்சு விடுவதன் போது அல்லது உச்சுவாச வெளிச்சுவாச செயற்பாட்டின் போது அல்லது சுவாச செயல்முறையின் போது கைப்பற்றப்பட்ட ஆக்சிஜன் வாயு அல்லது வழியை கொண்டு உடலினுள் சக்தி உற்பத்தி செய்யப்படும். அந்த சொல் கட்டாயம் இருக்கணும். உடலினுள் சக்தி உற்பத்தி செய்யப்படும் செயல்முறை தான் சுவாசம் எனப்படும் சொல்லணும். கிளியரா உள்ளவங்களுக்கு இப்போ ரைட். நாங்கள் அடுத்த விஷயத்துக்கு வரோம். விலங்குகளை போன்ற தாவரங்களும் சுவாசிக்கின்றன. எனும் தாவரத்தில் சுவாச அசைவை அவதானிக்க முடியாது. தாவரமும் சுவாசிக்குது, ஆனால் சுவாச அசைவு நம்மளோட கண்ணுக்கு தெரியுமா? தெரியாது.
அது கண்ணுக்கு தெரியாத வகையில் சுவாசிக்குது. அதுவும் ஆக்சிஜனை உள்ளுக்கெடுக்குது, கார்பன் டை ஆக்சைடை வெளியால் விடுது. பகல் நேரத்தில் கார்பன் டை ஆக்சைடு வாயு உள்ளெடுக்குது, ஆக்சிஜனை வெளியால் விடுது. அந்த மேலதிகமாக வர ஆக்சிஜனில் ஒரு அளவை அது பகல் நேரத்துலையும் பயன்படுத்தி கொள்ளும். தாவரம் பகலிலையும் சுவாசிக்கும், இரவிலையும் சுவாசிக்கும். ஆனால் பகல் நேரத்தில் அதுக்கு என்ன தேவை? பகல் நேரத்தில் அது கார்பன் டை ஆக்சைடு வாயு தான் தேவை ஒளித்தோப்பு செய்கிறதுக்கு. இரவு நேரத்தில் கார்பன் டை ஆக்சைடு வாயு தேவையில்லை, அதுக்கு ஒளித்தோப்பு நடக்காது இரவில் சூரிய ஒளி இல்லாட்டி. அப்போ இரவு நேரத்தில் தான் அவர் ஆக்சிஜனை உள்ளுக்கெடுப்பார். பகல் நேரத்தில் ஆக்சிஜனை வெளியாட விடுவார், இரவு நேரத்தில் ஆக்சிஜனை உள்ளுக்கெடுப்பார். அப்போ இரவு நேரத்தில் தாவரங்களுக்கு தூங்கக்கூடாது. இரவு நேரத்தில் மரங்களுக்குள்ள தூங்கக்கூடாது. வீட்டுக்குள்ளே மரங்களை வச்சுருக்கவும் கூடாது. ஏதாவது பூ மரங்கள் இரவு நேரத்தில் வீட்டுக்குள்ளே இருந்தால் உங்களுக்கு சுவாசிக்கிறதுக்கு உங்களுக்கு தேவையான ஆக்சிஜன் வாயு குறைஞ்சி போயிடும். அதால் கட்டாயம் வீட்டுக்குள்ளுக்கு தாவரங்களை வச்சு வளர்க்குறதா இருந்தால் இரவையில் அதை எடுத்து வெளியில் வச்சிடணும். இரவில் அதை வெளியில் வச்சிடணும். அடைக்கப்பட்ட அறைகளுக்குள்ளே தாவரத்தை வச்சுட்டு தூங்கக்கூடாது. ஜன்னல்கள் கதவு திறந்து வைக்கிறதில்ல யாரும். ஜன்னல்கள் அல்லது காற்று துவாரங்கள் ஏதாவது இருந்து காற்றோட்டமாக இருந்தால் ஓரளவு பிரச்சனை இல்லை. காற்றே வீசாமல் இருக்கிற நேரங்களும் இருக்குது. அந்த மாதிரி நேரத்தில் தாவரங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது இரவு நேரத்தில். ஏன்னா அது கார்பன் சைடு வாயு வெளியிட நமக்கு தேவையான ஆக்சிஜன் எல்லாம் அது சுவாசிக்க நமக்கு ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்பட்டு சில ஆக்கள் தூக்கத்திலே வர்ணிச்சிருவாங்க. அதான் மரங்களுக்குள்ளே படுக்கிறாங்கள பேய் அடிக்கிறேன்னு சொல்கிறேன், கேள்விப்பட்டீங்களா? வேப்ப மரத்துக்குள்ளே படுத்தார், புளிய மரத்துக்குள்ளே படுத்தார், பேய் அடித்து போட்டுன்னு வாங்க. அது பேய் அடிக்கிறல்ல, அவருக்கு ஆக்சிஜன் போதாமல் வந்து கார்பன் டை ஆக்சைடு செறிவு கூடி தூக்கத்திலே அவர் மரணிச்சிடுறார். எனவே இரவு நேரங்களில் மரங்களுக்குள்ளே தூங்கக்கூடாது. பகல் நேரத்தில் மரத்துக்குள்ளே நல்லா இருக்கும், நல்ல ஆக்சிஜன் வாயு நல்ல குளுமையாக இருக்கும் பகல் நேரத்தில். இரவு நேரத்தில் மரங்களுக்குள்ளே தூங்கக்கூடாது. சரி பிள்ளைகள், ஓகே. இப்போ இந்த சுவாசம் அப்படின்றது வந்து எல்லா உயிரினங்களுக்கும் ஒரு பொதுவான இயல்பு. உயிரற்ற பொருள்கள் என்ன செய்யாது? சுவாசிக்காது. உயிரற்ற பொருள்கள் சுவாசிக்காது. சரி, இப்போ இயற்கையாக இந்த சுவாசம் நடக்கிற மாதிரி பிள்ளைகள் சுவாசம் செயற்கையாகவும் நடக்குது. சுவாசம் செயற்கையாகவும் நடக்குது. இந்த செயற்கையாக நடைபெறுகின்ற இந்த சுவாசத்தில் தான் நாங்கள் சுவாசிப்பதற்கு சிரமப்படும் நோயாளிகளுக்கு செயற்கை சுவாசத்திற்காக ஆக்சிஜன் வழங்கப்படுகின்றது. செயற்கை சுவாசத்துக்காக என்ன கொடுக்குறாங்க? ஆக்சிஜன். நீங்கள் பார்த்துருப்பீங்க, கடலுக்குள்ளுக்கு சுழியோடி போகிறாக்கள், மலை ஏறுறாக்கள், விண்வெளி வீரர்கள், ரைட்? இவங்கெல்லாம் பின்னால் ஒரு சிலிண்டரை கொள்ளிருப்பாங்க. அதுக்குரிய வீடியோ நீங்கள் பாருங்கள், செயற்கை சுவாசம் எப்படி நடக்குதுன்னு சொல்லி ஒரு வீடியோ அதுக்கு நீங்கள் பாருங்கள். அப்போ இந்த செயற்கை சுவாசத்தில் இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா சிலிண்டரை போட்டிருப்பாங்க. சிலிண்டர் இப்படி மூக்கு கொண்டு வந்து செட் பண்ணிருப்பாங்க. அதால் சிலிண்டருக்குள்ளுக்கு இருக்கிற ஆக்சிஜன் வாயு அப்படியே அது அவர் வந்து மூக்கு போகும். அப்போ எங்கே இயற்கையாக சுவாசிக்கிறாதோ அந்த சந்தர்ப்பத்தில் செயற்கையான சுவாசத்தை கொடுப்பாங்க. செயற்கை சுவாசம் நடைபெறுகின்ற இடங்கள் எப்போன்னு கேட்டால் மலை ஏறுபவர்கள், சுழி ஓடுபவர்கள், அது மாதிரி நோயாளிகள், சில நோயாளிகளுக்கு சுவாசிக்கலாமல் இருக்கும், அவங்களுக்கு இப்படியா நல்லா இருக்கும் செயற்கை சுவாசத்தை கொடுப்பாங்க பிள்ளைகள். ஓகே, இப்போ உங்களுக்கு செயற்கை சுவாசம்டாவும் என்னன்னு தெரியும். அடுத்து என்ன சொல்கிறாங்கண்டா, இப்போ நாங்கள் கொஞ்சத்துக்கு முன்னாடி பார்த்தோம் தானே, என்ன பார்த்தோம்? உச்சுவாசத்தின் போது வழியில் இருக்கிற ஆக்சிஜன் வாயு கைப்பற்றப்படுது. வெளிச்சுவாசத்தின் போது உடலுக்குள்ளேருந்து உற்பத்தியாகி வந்த கார்பன் சைடு வாயு குருதி மொத்த உடம்புலேருந்து கொண்டு வந்து கார்பன் சைடு வாயு சுவாசப்பையில் கொடுக்கும். சுவாசப்பைகள் அதை வெளிச்சுவாச வழியாக வெளியேற்றும். அப்போ வெளிச்சுவாச வழியில் கார்பன் சைடு வாயு இருக்குது. வெளிச்சுவாச வாயுவில் கார்பன் சைடு வாயு இருக்குதுன்னு நம்ம சொன்னமே தவிர அதுக்கு என்ன ஆதாரம்? எப்படி காட்டுற வெளிச்சுவாச வழியில் கார்பன் சைடு வாயு இருக்கான்னு சொல்லி அதுக்குத்தான் ஒரு சிம்பிளான ஒரு எளிமையான ஒரு பரிசோதனை ஒன்று செய்கிறாங்க. இந்த பரிசோதனை என்னென்னு பார்த்தீங்கன்னா பிள்ளைகள், இதுக்கு தேவையான பொருட்கள் என்னவாம்? தெளிந்த சுண்ணாம்பு நீர், பானக்குழாய் அல்லது சோதனை குழாய். இது கமா போட்டிருக்காங்க பிள்ளைகள். இது கமா இல்லை, பானக்குழாய் அல்லது சோதனை குழாய். ஓ சாரி, பை மிஸ்டேக் பிள்ளைகள். இந்த பானக்குழாய்னு சொல்கிறது நம்ம இந்த உறிஞ்சி குடிக்கிற இந்த ஸ்ட்ரோ பட்டை இருக்குல்லவா, சரி, இந்த ஸ்ட்ரோக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம்? பானக்குழாய்னு சொல்கிறோம். ரெண்டு குழாயின்ற உடனே நான் அது ரெண்டும் ஒன்றுன்னு நினச்சிட்டேன். இந்த பானக்குழாயின்றது இந்த உறிஞ்சி குடிக்கிற குழாய். இந்த இருக்குது வாய் வச்சு இந்த பொடியை உறிஞ்சிறாரு, இதுதான் பானக்குழாய். பானத்தை உறிஞ்சி குடிக்கிற குழாய். அந்த குழாய்க்கு நம்ம ஸ்ட்ரோ அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஸ்ட்ரோ ஒன்று வேணும், சோதனை குழாய் ஒன்று வேணும். இதுதான் சோதனை குழாய், ரைட்? சோதனை குழாய். அந்த சோதனை குழாய் உண்டு, பானக்குழாய் உண்டு, தெளிந்த சுண்ணாம்பு நீர். தெளிந்த சுண்ணாம்பு நீர்னா என்ன பிள்ளைகள் தெரியுமா உங்களுக்கு? சுண்ணாம்பு நீர்னா என்னென்னு தெரியுமா? சுண்ணாம்பு தெரியும், வீட்டுக்கு பூசுவாங்க,
வெத்தலை வாக்கு சப்பராக்கள் வாய்க்கு போடுவாங்க. சுண்ணாம்பு வெத்தலை வாக்கெல்லாம் சப்பக்கூடாது, வாய் போடக்கூடாது. இதால் நிறைய நோய்கள், கேன்சர், புற்றுநோயெல்லாம் வருது பிள்ளை. ரைட். அப்போ இந்த வாய்க்கு போகிறதுக்கு பாவிக்கிற சுண்ணாம்பு அல்லது வீட்டுக்கு அடிக்கிறதுக்கு பயன்படுத்துகிற சுண்ணாம்பு, இதுதான் சுண்ணாம்பு. சுண்ணாம்பு நீர்னா என்ன? சுண்ணாம்பை தண்ணியில் கரைச்சா வாரது சுண்ணாம்பு நீர். சுண்ணாம்பை தண்ணியில் கரைச்சா வாரது சுண்ணாம்பு நீர். அது கலங்கள் தன்மையில் இருக்கும். சுண்ணாம்பு கரைச்சிங்கன்னா கலங்கி போய் இருக்கும். அந்த கலங்கி இருக்கிற அந்த சுண்ணாம்பு நீர் கரைசலை கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு வச்சிங்கண்டா, ஒரு 10 நிமிஷத்துக்கு வச்சிங்கண்டா, அதில் மேலதிகமாக இருக்கிற சுண்ணாம்பெல்லாம் அடியில் போயிட்டு படிஞ்சிரும். மேலுக்கு தண்ணி மாதிரி கலர் இல்லாத, நிறம் இல்லாத ஒரு சொல்யூஷன், கரைசல் ஒன்று கிடைக்கும். நீங்கள் தண்ணி நினச்சிடக்கூடாது, தண்ணி அல்ல. அதுக்குத்தான் பேர் சொல்கிற தெளிந்த சுண்ணாம்பு நீர். அதில் சுண்ணாம்பு கரைஞ்சிருக்குது. மேலதிகமான சுண்ணாம்பு தான் கீழே போயிட்டது படிஞ்சிருக்குது. நீங்கள் ஒரு உப்பு போத்தல் பாருங்கள், சமையலறைக்கு போயிட்டு உமாமார் கறிக்கு உப்பு ஊற்றுவாங்க தானே. உப்பு போத்தலுக்குள்ளே நிறைய உப்பை போட்டு தண்ணி போட்டு கரைச்சி வச்சுருப்பாங்க. அப்போ மேலுக்கு உப்பு தண்ணி இருக்கும், கீழுக்கு உப்பு கட்டி இருக்கும். கீழே உப்பு கட்டியாக கரையாமல் இருக்குன்றதுக்காக வேண்டி அதுக்கு மேலே இருக்கிற தண்ணி சும்மா தண்ணி நினச்சக்கூடாது, உப்பு தண்ணி, அது உப்பு கரைசல். அது மாதிரி தான் பிள்ளை இங்கேயும் சுண்ணாம்பு நீங்கள் கொட்டி கரைச்சி விட்டீங்கண்டா, அது மேலதிகமான சுண்ணாம்பெல்லாம் அடியில் படியுமே தவிர மேலுக்கு உள்ளது சுண்ணாம்பு கரைசல், தெளிந்த சுண்ணாம்பு நீர்ன்றதுக்கு பேர் சொல்கிறேன். அதுக்காக நீர் அல்ல, சுண்ணாம்பு நீர். சுண்ணாம்பு அதில் இருக்குது. அந்த தெளிந்த சுண்ணாம்பு நீரைத்தான் நீங்கள் அந்த பானை குழாய்க்குள்ளுக்கு எடுக்கணும். அதில் இருந்து கொஞ்சம் தப்படி ஊற்றி நீங்கள் அந்த கரைசலுக்கு கொஞ்சம் தப்படி ஊற்றி வெளியாக எடுத்தீங்கன்னா ரைட், பானை குழாய்க்குள்ளுக்கு தெளிந்த சுண்ணாம்பு நீர் வந்துட்டு. என்ன செய்யணும்? ஒரே ஒரு வேலை தான், ஒன்றும் இல்லை. ஸ்ட்ரோ பட்டையை நீங்கள் பானை குழாயை போட்டிங்களா, வாயை வச்சு ஃபூன்னு ஊதினீங்கன்னா சரி. இப்படியே நீங்கள் தொடர்ந்து ஊதிக்கொண்டிருக்கும் போது உங்களுக்கு ஒரு அவதானம் கிடைக்கும் பிள்ளைகள். அது என்ன அவதானம் அப்படின்னா, பால் நிறம் ஒன்று தோன்றும். பால் உங்களுக்கு தெரிஞ்சா டீ பால்ற கலர், பால் நிறம் ஒன்று தோன்றும். பசுப்பால்ற நிறம் ஒன்று தோன்றும். அப்போ தெளிந்த சுண்ணாம்பு நீர் பால் நிறமாக மாறுது நீங்கள் ஸ்ட்ரோவை வச்சு வாயால் ஊதுகின்ற போது. சுண்ணாம்பு நீர் பால் நிறமாக மாறுதுண்டா பிள்ளைகள், அந்த மாற்றத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரே ஒரு ஆள் யாருண்டா, அது கார்பன் டை ஆக்சைடு வாயு தான். தெளிந்த சுண்ணாம்பு நீரை பால் நிறமாக மாற்றுவதற்கு யாரு கேளும்? கார்பன் டை ஆக்சைடு வாயுக்கு மட்டும்தான் ஏடும். அப்போ இந்த தெளிந்த சுண்ணாம்பு நீரை நீங்கள் வாயை வச்சு ஊதும்போது அது பால் நிறமாக மாறுதா? அப்போ நீங்கள் ஊதுன அந்த வழியில் கார்பன் டை ஆக்சைடு வாயு இருக்குன்னு அர்த்தம். அந்த ஊதுன வழியில் கார்பன் டை ஆக்சைடு வாயு இருந்ததால தான் அது பால் நிறமாக மாறியது. அப்போ இந்த பரிசோதனை நம்ம என்ன முடிவுக்கு வருவோம்டா, வெளிச்சுவாச வழியில் கார்பன் டை ஆக்சைடு வாயு உண்டு. வெளிச்சுவாச வழியில் கார்பன் டை ஆக்சைடு வாயு உண்டு. உச்சுவாசிக்கிற நேரத்தில் ஒட்சிசனை நம்ம உள்ளுக்கு எடுக்கிறோம். வெளிச்சுவாச வழியில் விடும்போது அதில் ஒட்சிசன் குறைஞ்சிருது. நம்ம உடம்புக்குள்ளே இருந்து வந்த கார்பன் டை ஆக்சைடு எல்லாம் வெளிச்சுவாச வழியில் விடுறோம். அந்த வெளிச்சுவாச வழியால் ஸ்ட்ரோ வச்சு ஊதும் போது அந்த கார்பன் டை ஆக்சைடு வாயு தெளிந்த சுண்ணாம்பு நீருக்குள்ளுக்கு போயிட்டு தாக்கம் அடையுது. அதனால தான் அது பால் நிறமாக மாறுது. அப்போ தெளிந்த சுண்ணாம்பு நீரை பால் நிறமாக்கும் வாயு எதுன்னு கேட்டால் அது கார்பன் டை ஆக்சைடு வாயு. இந்த பரிசோதனை என்ன முடிவுன்னு கேட்டால், வெளிச்சுவாச வழியில் கார்பன் டை ஆக்சைடு வாயு உண்டு, வெளிச்சுவாச வழியில் கார்பன் டை ஆக்சைடு வாயு உண்டுன்ற முடிவுக்கு வருவோம். விளங்கிச்சா பிள்ளைகள் உங்களுக்கு? ரைட். நம்ம அடுத்ததாக பார்க்க இருக்கிறது இனப்பெருக்கம் சம்பந்தமான விஷயத்தை நாங்கள் அடுத்ததாக பார்க்க இருக்கிறோம்.